என்னம்மா எதுக்கு இப்ப டல்லா இருக்க? இல்ல நரேன், ஏதோ தெரியாத மாதிரி கேக்குறீங்க. இனி நம்ம எப்படி பாக்குறது? அவ்வளவுதான், இன்னையோட காலேஜ் முடிஞ்சது. இவ்வளவு நாள் காலேஜ் போயிட்டு இருந்தோம். உங்களை பாக்குறது ஈஸியா இருந்தது. டெய்லியும் பார்ப்பேன். ஒரு நாள் பார்க்கலனாலும் கஷ்டமா இருக்கும். ஆனா இனிமே எப்படிங்க? எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல நரேன். லூசு, இதை நினைச்சுதான் வருத்தப்பட்டுட்டு இருக்கியா? இங்க பாரு, நம்ம பாக்குறதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. நம்ம அடிக்கடி பார்க்கலாம். இனிமே என்ன, ஜாபுக்கு இன்டர்வியூக்கு போறேன்னு வெளியில வா, கண்டிப்பா அப்ப மீட் பண்ணுவோம். அப்புறம் உனக்கு கூடிய சீக்கிரத்துல எதனா ஜாப் கிடைச்சிரும். அப்ப நம்ம கண்டிப்பா ரெகுலரா பார்ப்போம்ல. அப்புறம் என்னடி? நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க. அம்மா அப்பா என்ன முடிவில் இருக்காங்கன்னு தெரியல. எல்லாமே எனக்கு பயமா இருக்குங்க நரேன். நரேன், நம்ம வீட்டில் பேசினா என்ன? இப்போ பேசினா கரெக்டா வராதா? ஏய், என்னம்மா பேசுறேன்? எனக்கு ஒரு ஜாப் வேணும்டி. இங்க பாரு, அப்பாவோட பேக்ரவுண்டை வச்சுட்டு வந்து நான் உன்னை பொண்ணு கேட்க முடியாது. எனக்குன்னு நான் ஒரு பேக்ரவுண்டை உருவாக்கணும். அது உருவாக்குனதுக்கு அப்புறம் தான் உன்னை வந்து பொண்ணு கேட்க முடியும்டி. எனக்குன்னு ஆசை இருக்கு. எனக்கு அவன்கிட்டயும் போய் கை கட்டி நின்று வேலை செய்யணும்லாம் எனக்கு தோணலை. எனக்கு ஓனா பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைடி. ப்ளீஸ் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணடி. நான் அதை ஸ்டார்ட் பண்ணதும் உங்க அப்பா கிட்ட நானே வந்து பேசுறேன்டி. ப்ளீஸ் நிவிமா. எனக்கு புரியுது நரேன், நீங்க சொல்றது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா என்ன, என்னால உங்களை பார்க்காம இருக்க முடியல. அதுக்காக தான் கேட்டேன். சரி, டெய்லியும் ஃபோன் பண்ணுங்க. இங்க பாருங்க, டெய்லியும் பண்ணுங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு டைம் மட்டும் இல்லை, ஒரு நாளைக்கு ஒவ்வொரு 6 டைம் பண்ணணும். சரியா? நம்ம அட்லீஸ்ட் ஃபோன்லையாவது ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுவோம். நான் வீட்டில் ஏதாவது ஒரு மூலையில் வந்து உட்காந்தாவது உங்களுக்கு பேசிடுவேன். நீங்கள் ஃபோன் பண்ணுங்க. இல்லையா நான் பண்ணுற ஃபோனையாவது எடுங்க. ஏய், அது எடுக்க மாட்டேனாடி? இல்லை நான் ஃபோன் பண்ண மாட்டேனா? என்னடி எதுக்கு இப்படிலாம் வருத்தப்பட்டுட்டு இருக்கேன்? பார்க்காததுக்காடி வருத்தப்படுறேன். சரி, உனக்கு என்ன, நம்ம டெய்லியும் பார்க்கணும் அவ்வளோதானே? இரு, நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணுறேன். நம்ம 2 பேரும் டெய்லியும் மீட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுறேன். போதுமாடி? உங்களால் முடியுமா? கண்டிப்பாக நம்ம பார்ப்போமா? கண்டிப்பாக பார்ப்போம்டி. போதுமா? அது போதும் நரேன். எனக்கு உங்களை பார்க்கணும், இல்லையா பேசணும். பேசிக்கிட்டு இருந்தால் கூட போதும் நரேன். இதில் ஏதாவது ஒன்றாவது நடக்கணும் நரேன். எனக்கு இது போதும். அப்புறம் நாளைக்கு நான் மலர் யமுனா 3 பேரும் ஒரு இன்டர்வியூக்கு போகலான்னு பேசியிருக்கோம் நரேன். என்னடி இன்னைக்கு தான் காலேஜே முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ளவா இன்டர்வியூக்கு? ஒரு 1 வீக் கழிச்சு போங்களேன். நாங்களே இன்டர்வியூக்குன்னு வெளில வரலங்க, நாங்கள் மீட் பண்ணணும் தான் வரோம். நீங்கள் வேற இன்டர்வியூன்னு ஒரு சாக்கு தான். அந்த இன்டர்வியூக்கு போனாதான் போவோம். ஆனால் நானே மலர் யமுனா மீட் பண்ணணும் இல்லையா, அதுக்காக வெளியில் வரும். மற்றபடி ஜாபுக்காகலாம் இல்லை. ஆனால் எனக்கும் ஜாபுக்கு போகணும்னு ஆசை தான். ஜாபுக்கு போகணும், கை நிறைய சம்பாதிக்கணும், அம்மா அப்பாவுக்கு தேவைப்பட்டதெல்லாம் செய்யணும். அப்பா கொஞ்சம் கடன் வச்சிருக்காரு, அதெல்லாம் அடைக்கணும். இதெல்லாம் எனக்கு ஆசை இருக்கு நரேன். எல்லாமே செய்யணும், கண்டிப்பாக செய்வேன், செய்யாமல் இருக்க மாட்டேன். நல்ல ஜாபுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கிடைச்சதுன்னா நானும் பெரிய ஆளாயிடுவேன் நரேன். அப்போ நீங்கள் எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து தான் பார்க்குற மாதிரி இருக்கும். பார்த்துக்கோங்க. அது சரி, இந்த ரணகலத்தையும் சேட்டைக்கு ஒரு அளவில்லடி. நரேன், நான் சீரியஸாக தாங்க சொல்கிறேன். நான் கூடிய சீக்கிரத்தில் ஒரு பெரிய ஆஃபீஸில் ஒரு நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருப்பேங்க, கை நிறைய சம்பாதிப்பேன். அப்போ நீங்கள் பாருங்க, என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து தான் என்னை பார்க்குற மாதிரி இருக்கும். நானும் சரி, நம்ம 2 பேரும் பேசி பழகினதுக்காக போனா போட்டோன்னு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவேன். ரொம்ப பேசாதடி, உதட பிடிச்சி கொடுத்துருவேன் பார்த்துக்க. தப்பு தப்பு, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க பாருங்க, நான் ஒரு ஆஃபீஸ்க்கு எம்டியா கூட போகலாம், இல்லையா அந்த ஆஃபீஸ்க்கே ப்ரொப்ரைட்டரா கூட ஆகலாம். அப்படி இருக்கும்போது என்னை பார்த்து உதடெல்லாம் கடிச்சிடுன்னு சொல்லக்கூடாது. தப்பு நரேன், புரியுதா? ஆமாண்டி, தப்புதான். உதட கடிச்சிருவேன்னு சொன்ன பத்தியும் அது ரொம்ப தப்பு. பாத்தீங்களா, உங்களுக்கே தப்புன்னு தெரியுது. இனிமே அந்த மாதிரி சொல்லக்கூடாது, சரியா? ஆமா ஆமா, இனிமே சொல்ல மாட்டேன், செஞ்சிருவேன். இனி பேசு, அப்படியே பிடிச்சி கடிச்சிடுறேன். பேசுடி பேசுடி. இப்படிதான் இருக்கணும், சரியாடி? வாயை திறந்த கொடுத்துருவேன் பார்த்துக்க. போங்க, உங்களுக்கு ரொம்ப தான். சரி, ஆமா
வெண்ணிலா பத்தி எதனா பேசுனீங்களா? அவரு கவின் வந்துட்டாரா? கேட்டிங்களா? நிவி, இனி அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஷாம் அண்ணாவும் சக்தி அண்ணாவும் பார்த்துப்பாங்க. அவங்க கிட்ட விஷயத்த சொல்லியாச்சுல்ல, இனி அவங்க பார்த்துப்பாங்க. வெண்ணிலாவை தைரியமா இருக்க சொல்லு. கண்டிப்பா நடக்கிறது நல்லதா தான் நடக்கும். அஜய்க்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நீ வெண்ணிலாவுக்கு சொல்லிடு, சரியா? இனி வெண்ணிலாவுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. நம்ம சக்தி அண்ணாவும் ஷாம் அண்ணாவும் பார்த்துப்பாங்க. ம், அப்பாடா, இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அவங்க 2 பேர் கையில விஷயம் போயிடுச்சுல்ல, அப்ப கண்டிப்பா ப்ராப்ளம் சால்வ் ஆன மாதிரி தான். வெண்ணிலா நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு. அதனால பாவம் நிறைய நம்ம இப்ப இப்படி உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருக்கோம். அவளுக்கும் இந்த ஏக்கம் இருக்கும்ல, அஜய் அண்ணாவை பார்க்க மாட்டோமா, பேச மாட்டோமா, அவங்க பக்கத்துல இருக்க மாட்டோமான்னு அவளுக்கு எவ்வளவு ஆசையா இருக்கும். நிவிமா, கவலைப்படாத. நீ வேணா பார்த்துட்டே இரு. வெண்ணிலாவும் ஆஜயும் சீக்கிரம் சேர்ந்துருவாங்க. இதை நினைச்சுலாம் நம்ம ஃபீல் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு அவங்கள நினைச்சிட்டே இருந்தோம்னா அவங்களுக்கான ப்ராப்ளத்தை நம்மளால சால்வ் பண்ண முடியாது. நம்ம தான் அடுத்தடுத்து என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு அவங்களும் ஃபீல் பண்ணி நம்மளும் ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம்னு நினச்சிக்க, கஷ்டம்தான். புரியுதா? அதனால ஃபீல் பண்ணாதடி. ஓய், ஃபீல் பண்ணாடி தங்கம். ம், சரி சரி, நான் ஃபீல் பண்ணல. நாளைக்கு இன்டர்வியூன்னு சொல்லிட்டு வெளியில வரேன். பார்க்கலாமா நாளைக்கு? நாளைக்கு மீட் பண்ணலாமா? ம், மீட் பண்ணலாம். ஈவினிங் போல் மீட் பண்ணலாமா? ஏன்னா நாளைக்கு நான் ஒர்க் விஷயமா ஆ, கொஞ்சம் வெளியில் போக வேண்டியது இருக்குடா. சொன்னேன்ல, நீ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னுட்டு. அதுக்கு கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லை, லோன் போட்டிருக்கேன். லோன் எனக்கு வரத்துக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதெல்லாம் நான் போய் பார்க்கணுமா. இன்னும் நிறைய லோன் வாங்க போறேன்னு சொல்றீங்க. ஏன் நிறைய? உங்க அப்பா உங்களுக்கு கேஷ் தர மாட்டாங்களா? ஏய், அது எப்படி அப்பா தராமல் இருப்பாங்க? நான் அப்பா கிட்டேயும் கேட்கல, அண்ணா கிட்டேயும் கேட்கல. சக்தி அண்ணாக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கேன், எனக்கு எந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுமோ அதை அவர் வச்சே கொடுத்துருவாரு. ஆனால் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லடி. அப்பாவையும் அண்ணாவையும் நான் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் சோலோவாக எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைக்கிறேன்டி. இது என்னோட எய்ம். என் எய்மை நான் தான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு அதாண்டி ஆசை. நிறைய முன்னாடியை விட இப்பதான் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாருங்க, அப்பா கிட்ட அவ்வளோ வசதி இருக்கு. ஆனா அதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம், நானா சோலோவா தான் எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? இதுக்காகவே என் செல்ல குட்டியே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லவ் யூடா. லவ் யூடா நை. லவ்யூடி. சீக்கிரம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நீ அங்கே வந்துரு. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். நம்ம 2 பேரும் சேர்ந்து, ஆமா ஆமா, 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம் தான். ஆனா அந்த ஒர்க் எங்க போய் முடியும்னு தான் தெரியல. நல்லதை தாண்டி முடியும், சொல்ல முடியாது. 2 பேரும் ஒர்க் பண்ணது குழந்தைல போய் கூட முடியலாம். எப்படி? அது கூட நல்லா தாண்டி இருக்கும். அரே, நீங்க ரொம்ப மோசம். போங்க. சரி சரி, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். கூட்டிட்டு வந்து விடுங்க, டைம் ஆகுது, போலாம். சரிடி, போலாம். வந்ததுக்கு எதுவுமே கொடுக்கல, போலாம் போலான்னு சொல்ற. ஏதாவது கிடைக்குமா? அதெல்லாம் எதுவும் கிடைக்காது, கிளம்பலாம். இப்போதைக்கு காத்துல வாங்கிக்கோங்க, அப்புறமா நிஜத்துல வாங்கிக்கலாம், சரியா? டைம் ஆகுது, வாங்க வாங்க கிளம்புவோம். சரிடி, போலாம். லவ் யூடி. உயிரில் இறங்கி வரவா, உன் உடலில் கரைந்து விடவா, உறக்கம் பிறக்கும் திருடா, என் கனவில் பதுங்கிடுடா. ஆலமரக் கிளி அன்னாடம் என்னோடு பேசுமா, இல்லையே சுமா, என்னோடு சொல்லாமல் தேடலாம், அடியாத்தாடி அம்புட்டோ நீ காணலாம். ஆசையை வென்ற ஒரு புத்தனும் அல்ல, என் காதலை சொல்ல நான் கம்பனும் அல்ல. ஷாம், என்ன எதுவும் பேசாம அமைதியா வர? சொல்லு ஷைலு, என்ன பேச இருக்கு? எதுவும் பேச இல்ல, அதான் அமைதியா வரேன். உனக்கு ஏதாவது இருந்தா நீ பேசு, கேட்கறேன். பேச எதுவுமே இல்லையா? அது சரி, நீ லண்டன்ல இருந்த மாதிரி இல்ல. லண்டன்ல நீ எப்படி என்கிட்ட பேசிட்டு இருப்ப? இப்ப என்னடானா என்ன பார்க்க கூட மாட்டேங்கிற. ஷாம், உனக்கு ஏதாவது என் மேல கோவமா? ஷைலு, அங்க நான் இருந்தது வேற, இப்போ நான் இங்க இருக்கிறதே வேற. என்ன சொல்லணும்னா, நான் இப்ப இங்க இருக்கிறது தான் கரெக்டா இருக்கேன்னு தோணுது. லண்டன்ல நான் நானாவே இல்ல, ஆனா இங்க நான் நானா தான் இருக்கேன். எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. இதுல எனக்கு எந்த டிஃபரன்ஸும் தெரியல. உனக்கு இது கஷ்டமா இருந்தா நோ ப்ராப்ளம். நான் தான் சொன்னேன்,
உனக்கு கிளம்பி லண்டனுக்கே போக சொல்லி? ஷாம், நீ லண்டன்ல இருந்தபோது இந்த மாதிரிலாம் என்கிட்ட ஒரு மாதிரி ஹேட் பண்ற மாதிரி பேசவே மாட்டேன். ஆனா இப்போ இங்க என்ன ரொம்ப ஹேட் பண்ற. ஏன் ஷாம், என்ன உனக்கு பிடிக்கலையா? ஷைலு, நான் இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நீ தேவையில்லாத கொஸ்டின்ஸை கேட்டுட்டு இருக்கேன். நான் யாரையும் ஹர்ட் பண்ணல. இப்போ வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி தான் நான் பேசிட்டு இருக்கேன், பழகிட்டு இருக்கேன். ஷாம், இல்ல எனக்கு நல்லா தெரியுது உனக்குள்ள ஏதோ சேஞ்சஸ் இருக்கு. அது என்னன்னு என்னால உணர முடியல. என்ன என்ன ஷாம், ஏதாவது? நைஸ், சூப்பர். என்னோட ஃப்ரெண்டா நீங்க நல்லாவே கெஸ் பண்ணிருக்க. ஆமா, எனக்குள்ள சேஞ்சஸ் இருக்குதான். அந்த சேஞ்சஸ் என்னன்னு நீ சீக்கிரத்தை தெரிஞ்சுப்ப. ஷைலு, வந்துருச்சு. நீ இறங்கி வீட்டுக்கு போ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் வீட்டுக்கு போவா? இந்த நைட் டைம்ல உனக்கு என்ன வேலை இருக்கு? ஏய் வா வீட்டுக்கு போவோம். ஷைலு, நான் எங்க வெளியிலலாம் போல. யமுனாவை பார்க்கணும். யமுனாவை பார்த்துட்டு வரேன், நீ போ. வாட்? யமுனா பார்க்க போறியா? ஷாம், இட்ஸ் டூ மச் ஷாம். என்ன டைம் தெரியுமா? 10:45 ஆகுது. இந்த டைம்ல நீ போய் அவளை பார்க்கணுமா? எனக்கு கூட புரியல. என்ன நீ பண்ணிட்டு இருக்க? இந்த நைட் டைம்ல எதுக்கு அவளை போய் பார்க்கணும் நீ நினைக்க? நீ பாரு ஷாம், அவங்க அப்பா ஏதோ நினைக்க போறாங்க. நான் ஏதோ ஒரு இதுல பேசுறேன் நீ நினைக்காத. அவ ஒரு வயசு பொண்ணு. அவளை போயிட்டு ஒரு ஆம்பளை பையன் நீ போய் பார்த்தா எல்லாரும் என்ன நினைப்பாங்க? தப்பா நினைப்பாங்க ஷாம். ஸோ வாட்? நினைச்சு போட்டோம். அதை பத்தி எனக்கு கேரே கிடையாது. நோ ப்ராப்ளம். நினைக்கிறவங்க நினைக்கிட்டோம். நீ கூட தப்பா நினைக்கிறேன்னா நினைச்சுக்க. எனக்கு இப்போ யமுனாவை பார்க்கணும். நான் போய் யமுனாவை பார்க்க போறேன். நீ போய் வீட்டுக்கு சாப்பிட்டுட்டு தூங்கு, போ. ச்சே, நீ பண்றது எதுவுமே சரியில்லை ஷாம். என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிற. எனக்கு ஒன்றும் புரியல. நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஷாம்? அந்த பொண்ணு வீட்டுல ஏதாவது நினைக்க மாட்டாங்களா? ஷைலு, நான் சொல்றேன்ல, யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க. அப்படியே நினைச்சாலும் தப்பு இல்லைன்னு சொல்றேன். எனக்கு யமுனாவை பிடிக்கும். யமுனாவை நான் பார்க்கணும். அது இந்த டைம் இல்லை, எந்த டைமா இருந்தாலும் சரி. எனக்கு அவளை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நான் போய் பார்ப்பேன். இதுல யாரும் எதுவும் சொல்ற வேண்டிய அவசியம் கிடையாது. போ, இறங்கி போயிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கு, போ. நான் யமுனா பார்க்க போகணும். ஷாம், ஷைலு, இதுக்கு மேல என்ன பேச வைக்காத. டைம் இல்லை, இறங்கு. ஷிட். ஓகே, போறேன். நீ போய் அவளை பார்த்துட்டு வா. இவன் எப்பதான் நான் என் வழிக்கு கொண்டு வர போறேன்னு தெரியல. ஷைலு, இதுக்கு மேலே அமைதியா இருக்க கூடாது. நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். வர வர ரொம்ப கிறுக்கி ஆயிட்டு போயிட்டு இருக்கேன். பாத்துக்க. ஷாம் ஷாம்னு ஷாம் நினைப்பிலேயே இருக்க. போ போ, அவனுக்காக தானே எல்லாம் செஞ்சேன். சீக்கிரம் எடுத்து அரேஞ்ச் பண்ணு. அவன் வர நேரம் ஆயிடுச்சுல. ஆமா ஆமா, வர நேரம் ஆயிடுச்சு. எல்லாமே எடுத்து வைக்க வேண்டியதுதான். வந்த உடனே நானே என் கையால சாப்பாடு போட்டு நானே ஊட்டி விடுவேன். அது சரிடி. நான் தான் உன் நினைப்புல தவிக்கிறேன்னா நீ எனக்கு மேல தவிக்கிறியே. இப்படி ரெண்டு பேரும் தவிக்கிறதுக்கு ஏண்டி கல்யாணம் ஆச்சு பண்ணிட்டு போலாம்ல? ஒத்துக்க மாட்டாளு. அடியே ஈரடி, மாமா கம்மிங். யாரு? கத்தாதடி. மூஞ்சி பத்தியா நல்லா போடா. நான் கொஞ்ச நேரத்துல பயந்தே போயிட்டேன். யாரோ வந்துட்டாங்களோன்னு நினைச்சு. மூஞ்சி பாரு. அடி, எங்க வீட்டுல என்ன தவிர வேற யாரடி வருவான்? இங்க பாரு, இங்க நான் மட்டும்தான் வருவேன். கெஸ்ட் ஹவுஸா இருந்தாலும் சரி, நம்ம வீடா இருந்தாலும் சரி, நான் மட்டும் தாண்டி வருவேன். இப்படி உன்னை தொடக்கூடிய உரிமை எனக்கு மட்டும் தாண்டி இருக்கு. அதனால நீ பயப்பட வேணாம். உன்னை எப்ப தொட்டாலும் அது நான் தான் தொட்டேன், சரியா? அது சரி. அதுக்காக இப்படியா? மூஞ்சி பாரு. நீயாவே இருந்தாலும் பயம் இருக்கும் தெரியுமா? நீ சடனா வந்து ஹக் பண்ற. நான் இப்பதான் வேலையெல்லாம் முடிச்சேன். நீ வருவேன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்குள்ள வந்து நீ இப்படி பண்ற. போடா, மூஞ்சி பாரு, போடா. ஐயோ டார்லிங், இப்படி கோச்சிக்கலாமா டார்லிங்? சாரிடி குட்டிமா, சும்மா சின்னதா ஒரு சட்டையை காட்டலாமேன்னு நினைச்சேன். அதுக்குள்ளேயும் டார்லிங் கோச்சிக்கிட்டாலே பயந்துட்டியாடி. சாரிடி. ஆமா, பயந்துட்டேன் தெரியுமா? நீ இப்படி எல்லாம் வராத. எனக்கு ஷாக்கிங்ல ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்? ஹார்ட் அட்டாக்கா? ஹேய், உன் ஹார்ட்டுக்குள்ள நான் இருக்கேன்டி. அதனால அந்த ஹார்ட்டுக்கு அட்டாக் வரதுக்கு வாய்ப்பே இல்லடி. அது சரி, இவர் தான் பார்த்தாரு. மூஞ்சி பாரு, எந்த ஹார்ட்டா இருந்தாலும் அட்டாக் வரும். அப்படி சொல்றேன். அப்போ ஹார்ட்டை பார்த்துட வேண்டியதுதான். எனக்கு காட்ட உன் ஹார்ட்டை நான் பார்க்கறேன். டேய், சி, 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 போடா. மூஞ்சி பாரு, எப்படி எல்லாம் பேசுறான். பொறுக்கி பொறுக்கி போடா. என்னடி, ஒரு ஹார்ட்டை காட்டுன்னு சொன்னதுக்காடி இப்படி திட்டுற? அது சரி. அப்ப நான் வேற என்னமோ கேட்பேனே. அப்ப என்னடி பண்ணுவேன்? பார்க்கறதுக்கு கண்ணே இல்லாம கண்ணை ரெண்டு நோண்டிடுவேன். மூஞ்சி பாரு, போடா. கெட்ட பையன், போடா. ஆமா, அப்புறம் நான் கேட்பேன்ல. இங்க பாரு, இப்பல இருந்து ரெடி ஆயிக்கான். அப்பெல்லாம் வந்து சிச்சி போடா பொறுக்கின்லாம் சொன்னா இந்த பொறுக்கி கேட்க மாட்டேன். பாத்துக்க, நீ காட்டுறியான்னு பாப்பேன். இல்லைன்னா நானே எப்படி வசதி. ஐயோ, இங்க பாரு, இப்படி பேசுதான் உன்னை வர சொன்னா. உனக்கு நான் டின்னர் ரெடி பண்ணிட்டேன். நீ சாப்பிடணும்ல. போ, ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வா. அது மட்டும் இல்ல, வந்தவன் நேரா கிச்சனுக்கு வந்துட்டேன். அப்பா பார்த்து பேச வேண்டியது தானே. இதுக்கு இங்க வந்த அப்பா என்ன நினைப்பாங்க? சரி, நீ சொல்றதுக்கு முன்னாடி மாமாவை பார்த்து பேசிட்டு அப்புறம் தாண்டி உள்ளேயே வந்தேன்.
என் பொண்டாட்டி ரொம்ப நேரமா வெளியில வருவான்னு பார்த்தேன். நீ எனக்காக இவ்வளவு சின்சியரா சமைச்சிட்டு இருந்தியா? அப்பா வரமாட்டேன்னு தெரிஞ்சிருச்சு. அதான் மாமா கிட்ட பேசிட்டு என் பொண்டாட்டியை டாவ் அடிச்சுட்டு போலான்னு உள்ள வந்துட்டேன். டாவடிக்கவா? அது சரி. டேய், நீ ஃபாரின் பீஸே கிடையாதுடா, லோக்கல் பீஸ். எனக்கு தெரிஞ்சு போச்சு. டாவடிக்கிற, சைட் அடிக்கிற, மூஞ்ச பாரு. சிவா, ஆமா ஆமா, உங்க அட்டியில ஜாயின் பண்ணிட்டேன்ல, அப்ப நான் லோக்கலா தான் ஆக முடியும். அதான் இப்படி இறங்கிட்டேன். இது கூட நல்லா தாண்டி இருக்கு. சரி சரி, அதெல்லாம் விடு. நம்ம டாவடி போமா? அது சரி. டாவடிக்கவும் வேணாம், சைட் அடிக்கவும் வேணாம். முதல்ல சாப்பிடு. வா, உனக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். நீ சாப்பிடணும்ல. சாப்பிட்டுட்டு எல்லாம் பண்ணிக்கலாமா? ஏய் ப்ளீஸ் டி, சாப்பிட்டு முடிச்சதும் எல்லாமே இல்லைனாலும் அது மொத்தமாவது. அது சரி, நீ விளையாடுறேன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, அப்பா இங்கதான் இருக்காங்க, ஞாபகத்துல வச்சுக்க. நீ என்னமோ நம்ம 2 பேர் மட்டும் தான் இந்த வீட்டுல இருக்க மாதிரி நடந்துக்கிற. போ 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 போ. ஏய், என் மாமனார் என்னடி சொல்ல போறாரு? என் மாமனாரு எப்படான்னு இருக்காரு. உனக்கு தெரியுமா, நீ என் மாமனாருக்கு பேரம் பேத்தி வேணுமா? கல்யாணம் கூட நம்ம பொறுமையா பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்பவே மாமனாரோட ஆசையை நிறைவேற்றிட்டா என்ன? முதல்ல பேரம் பேத்தி கொடுத்துருவோம், அப்புறம் பொறுமையா நாள் கிழமையெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணிப்போம். சரி அடி? அது சரி, நீ இருக்க ஸ்பீட பார்த்தா எது வேணாலும் நடக்கும். நான் உன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். புரிஞ்சா சரிதான், கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. நான் எப்போ வேணாலும் இப்போ வரைக்கும் என் கண்ட்ரோலோட தான் இருக்கேன். சொல்ல முடியாது, என் கண்ட்ரோலை நானே மீறினாலும் மீறலாம். இப்போ கூட மீறுவேன். சரி, சாப்பிட்டுட்டு வந்து கண்ட்ரோலை மீறிக்கிறேன். சீக்கிரம் சாப்பாடு வந்து வெடி, சீக்கிரம் ஓடி. ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வெயிட் பண்றேன். சரி சரி, நீ போ, நான் எடுத்துட்டு வரேன். லவ்யூடி, சீக்கிரம் வா, சீக்கிரம் ஓடி. டார்லிங், நீங்க போங்க டார்லிங், நான் சீக்கிரம் வரேன். ஓகேவா டார்லிங்? என் குட்டிமா சீக்கிரம் வந்துடும், சீக்கிரம் வந்துடுடி டார்லிங். என்ன இப்ப எதுக்கு நீ உள்ள வந்த? அத சாப்பிட்டுட்டல, நீ வீட்டுக்கு கிளம்பு. இதுக்கு மேல நீங்க நின்னா நல்லா இருக்காது. நீ கிளம்பு கிளம்பு, நீ சரியில்லை, போ. சாப்பாடு மட்டும் சாப்பிட்டா போதுமா? அது சாப்பிட்டு முடிச்சதும், இந்த சாப்பாடுலாம் சாப்பிட்டு முடிச்சதும் மெத்தல பக்க போடுவாங்க தெரியும்ல, அந்த மாதிரி இப்ப எனக்கு வேணும். சைடு எஃபெக்ட் வேணும்டி, அது கொடுத்துட்டு நான் போறேன். அந்த சைடு எஃபெக்ட்லாம் இங்க கிடையாது. ஒன்லி மெயின் டிஷ் மட்டும்தான். இந்த சைட் டிஷ் எல்லாம் அப்புறமா தான், இப்பெல்லாம் கிடையாது. நீ கிளம்பு, நீ போ, சொன்ன கேளு. நீ ஷாலை கொடுத்துட்டு நீ கிளம்பு. நான் இப்போ உன் ஷாலை கொடுக்கணும்னா நீ எனக்கு ஒன்று கொடுத்துட்டு உன் ஷாலை வாங்கிக்க. அது வரைக்கும் ஷாலை கொடுக்க முடியாதுடி. ஏய் இங்க பாரு, நைட்டிங் வந்து சாப்பிட்றேன்னு சொன்னது சும்மா இல்லை, இது மாதிரி ஏதாவது கிடைக்கும்ன்றதுக்காக தான். இங்க பாரு, சும்மா சாப்பிட்றது நான் வீட்லயே சாப்பிட்டுக்க மாட்டேனா? உடுடி, உன்னை எதிர்க்க வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ணலன்னா எப்படி? இங்க பாரு, இவ்வளோ நாள் லவ்வா சொல்லல, அதுலயே நான் எவ்வளோ தவிச்சேன்னு எனக்கு தான் தெரியும்டி. இப்போ லவ்வாலாம் சொல்லியாச்சுல்ல, இனியும் ஏன்டி பட்டினி போடாதுடி ப்ளீஸ் டி. என்ன விளையாடுறியா? இங்க பாரு, நீ போ, நீ போ வீட்டுக்கு போ. ஏண்டி, உன் உதடு மட்டும்தான் என்ன போன்னு சொல்லுது. உன் கண்ணு போயிடாதுடா, தயவு செஞ்சு போயிடாதுடா, என் கூடவே இருன்னு உன் கண்ணு என்கிட்ட சொல்லுதுடி. எனக்கு நல்லா தெரியுதுடி. எதுக்குடி ப்ளீஸ்டி? அது அது வந்து இல்ல, அப்படிலாம் ஒன்றும் சொல்லல, நீ சும்மா சொல்ற, போ. ஓ அப்படி? அப்ப நான் சும்மா தான் சொல்றேன். அப்போ உன் மனசுல எதுவும் இல்லை, நான் போயிடுவேன். இங்க பாருடி, இப்ப நான் போனேன்னா அப்புறம் வரவே மாட்டேன். நீ அதான் என்ன தேடி வந்து பார்க்கணும், பார்த்துக்க. போட்டுமா? போயிடுவாடி. இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நீ போவாத. நீ சொன்னதுதான் உண்மை. எனக்கு உன்னை போன்னு சொல்றேன், ஆனா என் மனசுல நீ இங்கேயே இருக்கணும்னு தான் தோணுது. ஆனா அதுக்காக நீ இங்க இருக்க கூடாதுல்ல, அது தப்பு இல்ல. என்னதான் இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி நீ என்னாலும் இப்படிலாம் ஒன்றா இருக்கக்கூடாது, தப்பு. கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா இப்போ அப்படி இருக்கக்கூடாதுல்ல. அதுக்காக தான் நீ வீட்டுக்கு போகணும்னு சொன்னேன். நீ வீட்டுக்கு போ, நம்ம மார்னிங் பார்க்கலாம், போ. ஏய் எனக்கு தெரியாது உன்னை பத்தி. இங்க பாரு, என் லிமிட் என்னன்னு எனக்கு தெரியும். நான் எதிர்பார்க்கறதெல்லாம் என் குட்டி மக்கிட்ட ஒரே ஒரு உமா மட்டும்தான். அந்த உமா கொடுத்தாலே போதும்டி, அதுவே கல்யாணம் வரைக்கும் தாக்கு பிடிக்கும். அதுக்காக ஒரு உமா கொடுத்து கல்யாணம் வரைக்கும் தாக்கு பிடிக்க வைக்க கூடாது, ஒரு நாளும் கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா கல்யாணம் வரைக்கும் தாக்கு பிடிக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன் லிமிட் என்னன்னு நான் உங்ககிட்ட காட்டுவேன். போக மாட்டேன்டி. போ, மூஞ்ச பாரு, நீ போ. நான் நாளைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுங்களை போய் மீட் பண்ணணும். அப்புறம் நாளைக்கு நான் ஒரு இடத்துக்கு இன்டர்வியூக்கு போகிறேன். அப்புறம் உங்ககிட்ட சொல்லலைன்னு நீ சொல்லக்கூடாது.
முன்னாடியே சொல்லிடுறேன். நான் ஒரு இடத்துக்கு இன்டர்வியூக்கு போகிறேன் நாளைக்கு. நிவி, அப்புறம் மலர், நான், நாங்கள் 3 பேரும் இன்டர்வியூக்கு போகிறோம். வெண்ணிலாவால் வர முடியாதுல்ல. யாரு கேட்டுட்டு நீயும் மலர் இன்டர்வியூக்கு போறீங்க? மலர் இதை பத்தி எங்களை எதுவுமே சொல்லவே இல்லையே, ராகுலும் எதுவும் சொல்லலையே. இங்க பாரு, இப்ப நீ எதுக்கு இன்டர்வியூக்குலாம் போறேன்? நான் உங்ககிட்ட போகும்போது என்ன சொல்லிட்டு போனேன்? நம்ம ஆஃபீஸ்ல எக்கச்சக்க ஒர்க் இருக்கு, ஒழுங்கா அங்க வந்து சேர்ற வேலையை பாருங்க. அதை விட்டுட்டு இன்டர்வியூக்கு போறேன், அதுக்கு போறேன், இதுக்கு போறேன்னு. இங்க பாரு, இந்த மாதிரி வேலைலாம் வச்சுக்காத, எனக்கு கோவப்படுத்தாத சொல்லிட்டேன். வெளியிலலாம் நீ எந்த இன்டர்வியூக்கும் போக வேணாம். ஏய், உனக்கு என்ன அடித்தாலும் எடுத்தான் வெளியில போய் வேலை செய்யணும்னு. இங்க பாரு, நீ படிச்ச படிப்பு வேஸ்ட் ஆகக்கூடாது. அதை நீ கரெக்டா யூஸ் பண்ணு. அது நம்ம ஆஃபீஸ்க்காக யூஸ் பண்ணுடி. நான் உன வேலையை செய்ய வேணாம்னு சொல்லல, நம்ம ஆஃபீஸ்க்காக யூஸ் பண்ணுடி. இங்க பாரு, மலரும் சரி, நீயும் சரி, ஏன் நிவி கூட வர சொல்லு. நீங்க 3 பேரும் நம்ம ஆஃபீஸ்ல கூட ஒர்க் பண்ணுங்க. ஆனா வெளியிலலாம் எங்கேயும் போக வேண்டாம். இங்க பாரியம்னா என்ன இதுக்கு மேல எதுவும் பேச வைக்காது சொல்லிட்டேன். சரி சரி, டென்ஷன் ஆகாத. எனக்கு தெரியும் இதை பற்றி சொன்னால் நீ கண்டிப்பாக டென்ஷன் ஆவேன்னு. ஆனால் நான் உங்ககிட்ட சொல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு தான் சொன்னேன். இங்கே பாரு ப்ளீஸ், நாளைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் ஒரே ஒரு இன்டர்வியூக்கு போயிட்டு வரேன். சும்மா தான். நாங்கள் இன்டர்வியூக்குன்னு போகல, நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணணும்ல, அதுக்காக தான் போகிறோம். அது மட்டும் இல்லை, வெண்ணிலா ப்ராப்ளம் வேறு போயிட்டுருக்கான், அதை பற்றி நாங்கள் பேசுறதுக்காக தான் போகிறோம். நீ வேணா எங்கள் கூட வா, நாங்கள் இன்டர்வியூக்கே போகல, போதுமா? ஏய், இங்க பாரு, வெண்ணிலா ப்ராப்ளம் பத்தி எனக்கும் தெரியும். நானும் சக்தியும் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். வெண்ணிலா அதை பத்தி நினைச்சு கவலைப்பட வேணாம். வெண்ணிலாவை பத்தி நினைச்சு நீ கவலைப்பட வேணாம். நீ மட்டும் இல்லை, உன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சொல்லுவி. அது என்ன பண்ணணும்னு எனக்கும் சக்திக்கும் தெரியும். நாங்கள் அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், சரியா? இங்க பாரு, நீ உன் ஃப்ரெண்ட்ஸுங்களை மீட் பண்ண எங்க வேணாலும் போ, அதுக்கு நான் எந்த தடையும் சொல்ல மாட்டேன். ஆனா வெளியில எங்கேயும் இன்டர்வியூக்குன்னு போகாது. இதுதான் லாஸ்ட் நான் சொல்றது. இதுக்கு மேலே என்ன எதுவும் சொல்ல வைக்காத. உனக்கு அப்படி எதுனா ஒர்க் போகணும் அப்படின்னு நினைச்சினா தாராளமாக கிளம்பி நம்ம ஆஃபீஸ்க்கு வா. சரி 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 டார்லிங், என்ன கோவலாம் படுற? என்கிட்ட கோவலாம் படலாமா? நான் போகல, போதுமா? நீ ஒரு வாட்டி சொன்ன நான் கேட்பேன். இல்லை, ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்க்கணுன்றதுக்காக தான் அப்படி சொன்னேன். இப்போ நான் எங்கேயும் போகல, இன்டர்வியூக்கே போகல, போதுமா? ஃப்ரெண்டை மட்டும் மீட் பண்ணிட்டு வந்துட்டுமா? நீ தண்டி வேணும். இங்க பாருமா, உன் படிப்பை வேஸ்ட் பண்ணி நீ எங்கேயும் போக வேணாம்னு நான் சொல்லவே மாட்டேன். நீ நம்ம ஆஃபீஸ்க்கு வாடி, அங்கே அவ்வளோ பெரிய ஆஃபீஸ் இருக்கு. அதை விட்டுட்டு நீ எங்கேயும் எவன்கிட்டயோ போய் கை கட்டி நிற்கிறது, அதெல்லாம் என்னால் பார்க்க முடியாதுடி. அதுக்காக தான் சொல்கிறேன். மற்றபடி நீ தப்பாலாம் நினைக்காத. என்னடா இவன் நம்மளை எங்கேயுமே அனுப்ப மாட்டானேன்னு. நான் எங்கேயும் அனுப்பக்கூடாதுலாம் கிடையாது. எங்கே வேணாலும் போ, ஆனால் வேலைக்குன்னு வெளியில் போவாதுடி. நம்ம ஆஃபீஸ்க்கு வா, ஓகேவா? இல்லையா, என் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண உனக்கு கஷ்டமா இருக்குன்னா சக்தி கூட போ, சக்தி ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணு. சக்தி ஆஃபீஸ்க்கு இப்போ ஆள் வேணும் தான். நீ மலர் எல்லாருமே அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆனா யாருமே வெளியில போய் ஜாயின் பண்ணாதீங்க சொல்லிட்டேன். சரி சரி, இவ்வளவு சொல்லிட்டேல, கேட்காம இருப்பேனா? நானும் அவளுங்க கிட்ட பேசுறேன், சரியா? ஆனா மலர் ஏற்கனவே சொன்னான், இதை உங்ககிட்ட சொன்னா நீ கோவப்படுவேன்னு. மலருக்கு உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு. நீ மலரை ரொம்ப பயமுறுத்தி வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். என்ன, மற்றவங்களுக்கெல்லாம் என் மேல பயம் தான், மேடம்க்கு மட்டும்தான் பயம் இல்லை. மேடம் மட்டும்தான் இப்படி ஒட்டி ஒரு ஆசைட்டு இருக்கீங்க. அது சரி, நான் மேடம் கிட்ட கவுந்துட்டேனே, அதனாலதான் மேடம்க்கு மட்டும்தான் பயம் இல்லை. மற்றபடி மலர், ராகுல், எங்க அம்மா அப்பா கூட பயப்படுவாங்கடி. எனக்கு என் குட்டிமா மட்டும்தான் பயப்பட மாட்டான். லவ் யூ டார்லிங். வீடியோ குட்டிமா. சரி சரி, நம்ம லவ்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, டைம் ஆயிடுச்சு, போ நீ வீட்டுக்கு போ. ஆன்ட்டி தேடுவாங்கல்ல. ஆன்ட்டி தேட மாட்டாங்க தான், இருந்தாலும் நீ வீட்டுக்கு போ. நானும் போய் தூங்குறேன், எனக்கு தூக்கம் வந்துருச்சு. கண்ணை பாரு, என் கண்ணெல்லாம் செவந்து போச்சு, தூக்கம் வந்துருச்சு. போ, ஷாலை கொடுத்துட்டு போடா. என் சொல்லு குட்டிக்கு தூக்கம் வந்துருச்சான், ஆனா விட்டு போக மனசு இல்லையே. ஷாலை மட்டும் எடுத்துட்டு போயிட்டுமா? நைட்டு எனக்கு தூக்கம் வரணும்ல. ஷாலை கட்டி பிடிச்சிட்டு தூங்குறேன்டி. உன்னதான் கட்டி பிடிச்சி தூங்க முடியல, அட்லீஸ்ட் உன் ஷாலையாவது கட்டி பிடிச்சி தூங்குறேனே. ஒரு கண்ணில் போதை கொண்டு நீயும் பார்க்கிறாய், மேல் உதட்டை கீழ் உதட்டை அசைக்கிறாய். கண் கொண்டு என்னை கொய்யாதே, உன் தீ மூச்சா என்னை கொல்லாதே. முத்தங்கள் போட்டு